2015ல கேட்ட ஒரு லாங் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இயர் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படியே வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அதில் எதுவுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இந்த ஸ்பெஷல் சீரீஸில் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் எல்லாமே வந்து கிளியராக போட்டு பார்த்ததுக்கப்புறம் புக் அவுட் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், பில்டிங் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ ஹெமிஸ்பியரிக்கல் டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்படி இருந்திருக்கும் ஃபிகர். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து ஒரு சிலிண்டரும் மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டோமும் இருக்க மாதிரி ஒரு பில்டிங் இருந்தது. த பேஸ் டயமீட்டர் ஆஃப் த டோம் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் த டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங். வந்து டயக்ராம் ஆல்ரெடி கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த டோமோட இங்கே வந்து இப்படி டோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோமோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னா இவங்களோட ஹைட்டும் வந்து ஆக்சுவலாக ஆர் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம கொஸ்டின் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. டயாமீட்டர் ஆஃப் த டோம் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த டோம்னா இந்த மேலே இருக்க ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2/3 டைம்ஸ் டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங்கை வந்து இங்கே என்ன ஃபிகரில் வந்து கொடுத்துருக்காங்க இதை எடுத்துக்க சொல்லி, அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதே எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கூட அப்ளை பண்ணி போகலாம். இல்லை டோட்டல் ஹைட்டை வந்து இங்கே ஸ்மால் ஹெச்னு எடுத்திருக்காங்க. இந்த உங்களோட சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட ஹைட்டை மட்டும் கேபிட்டல் ஹெச்னு எடுத்திருக்காங்க. சி த ஃபிகர்னு டயக்ராமில் கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் ஆகிருந்தது, அதனால இதே எடுத்துக்கலாம். நம்ம டோட்டல் ஹைட் வந்து ஸ்மால் ஹெச்ன்றதுனால 2/3 ஹெச் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2/3 ஆஃப் த டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். ஹைட் ஆஃப் த பில்டிங்கை தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் இட் கண்டைன்ஸ் 67 1/21 மீட்டர் கியூப் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கண்டைன்ஸ் திஸ் மச் ஏர் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருந்த மொத்த கெப்பாசிட்டின்னு அர்த்தம். அப்போ வால்யூம் ஆஃப் த ஹோல் பில்டிங் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த பில்டிங் அப்படின்றது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இந்த ஆன்சர் வரும் அப்படின்றதான் கொஸ்டினோட அர்த்தம். ஸோ வால்யூம் ஆஃப் த பில்டிங் அப்படின்றது வந்து வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இதில் வந்து முதல்ல ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டை தான் வந்து ஸ்மால் ஹெச் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது பில்டிங்கோடது உங்களோட சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்கு வந்து கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய ஆல்ஃபபெட் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இதோட டயாமீட்டர் வந்து 2/3 ஹெச்னு கொடுத்துருக்காங்க. யாரோட டயாமீட்டர்னா இந்த மேலே இருந்த டோமோட டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா 2 டைம்ஸ் ரேடியஸ்னு எழுதிடலாம். இப்போ 2 டைம்ஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு 2/3 ஹெச்னு அர்த்தமா. ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆச்சுன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு h/3. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டோமோட ரேடியஸ் வந்து h/3க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ சிலிண்டரோட ஹைட்டுன்றது இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட்டு, அதாவது ஸ்மால் ஹெச்லேருந்து உங்களோட இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஹெச் மைனஸ் h/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே வேரியபிளாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணால் தான் பில்டிங்கோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தேவை பில்டிங்கோட ஹைட்டு தான், மொத்த ஹைட்டு தான் வேணும். அப்போ இந்த ஹெச் தான் நமக்கு வேணும். இந்த கேபிட்டல் ஹெச் வேண்டாம்ல, அதனால கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச்சில் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இது எல்சிஎம் எடுத்துலாம். இங்கே பை 1ன்னு போட்டால் 3 × h 3h 3h மைனஸ் 1h வந்து 2h/3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட சிலிண்டரோட ஹைட்டு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது முதல்ல வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப் அப்படின்னு இருக்குது. ஆர் வந்து உங்களோட ஹெமிஸ்பியருக்கு இங்கே என்னது ஆர் h/3. அதனால் இங்கே h/3 த ஹோல் கியூப் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே பை ஆர் ஸ்கொயர்ட். ஆரோட வேல்யூ ஆர் தான். ஏன்னா கொஸ்டினில் வந்து அதே ரேடியஸ் தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு என்ன ரேடியஸ் இருந்ததோ அதே ரேடியஸ் தான் வந்து உங்களோட சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த சிலிண்ட்ரிக்கலுக்கு மேலே தான் இந்த டோம் வந்து உட்காந்துருக்கு. இவங்களோட ஆர் வந்து h/3னா இவங்களோட ஆரும் h/3 தான். அதாவது சிலிண்டருக்கு ரெண்டு விஷயம் நமக்கு வேணும். ஒன்று வந்து ரேடியஸ் வந்து h/3. இன்னொன்று வந்து அவங்களோட ஹைட்டு வேணும், கேபிட்டல் ஹெச். கேபிட்டல் ஹெச் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2h/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் வச்சுருக்கோம். முதல்ல ஆர் ஸ்கொயர்ட். ஆர் வந்து இங்கே h/3ன்னு இருக்குது. h/3 ஸ்கொயர்ட். ஆக்சுவலாக இந்த ஹெச் வந்து நான் இங்கே ஸ்மால் ஹெச் தான் போட்டிருக்கேன், நீங்கள் அக்கார்டிங் டு த ஃபார்முலா. ஆனால் இங்கே நம்ம சப்ஸ்டியூஷனில் எழுதும்போது இங்கே கேபிட்டல் ஹெச்னு எழுதிக்கோங்க. ஏன்னா டயக்ராமில் இங்கே கேபிட்டல் ஹெச் இருக்கிறதுனால சிலிண்டரோட ஃபார்முலா எழுதும்போது கேபிட்டல் ஹெச்சே போட்டுக்கோங்க. ஸோ கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ இங்கே என்னது 2h/3. அதனால் இங்கே 2h/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணால் வர ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் த பில்டிங் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 67 1/21 அப்படின்ற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட வால்யூமோட வேல்யூ. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி 1 ஆட் பண்ணி நியூமரேட்டராகவும் 21 டினாமினேட்டராகவும் போட்டுக்கலாம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இங்கே வந்து 2/3 பை ஹெச் கியூபை உள்ளே கொண்டு போனால் மேலே இருக்கவங்களுக்கும் கியூப் வரும், கீழே இருக்கவங்களுக்கும் கியூப் வரும். அப்போ 3 கியூப் பண்ணால் 27 ப்ளஸ் பை இங்கே ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனால் மேலே ஹெச் ஸ்கொயர், மேலே ஒரு 2h இருக்குது. டினாமினேட்டரில் 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 9 வந்திருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 3 இருக்குது. ஸோ இதான் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ். இவங்கக்கிட்ட இருந்து
இப்போ இந்த ஹெச் ஸ்கொயர்டும் இந்த ஹெச் கியூபும் இந்த ஹெச் ஸ்கொயர்டும் இந்த ஹெச்சும் சேர்ந்தா ஹெச் கியூப் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எங்ககிட்ட இருந்து காமன் டேர்மை வெளியில் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க டேர்ம்ஸ் பாருங்களேன். நம்மக்கிட்ட வந்து நியூமரேட்டரில் ஒரு 2 ஒரு பை ஒரு ஹெச் கியூப் இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 3யும் ஒரு 27 இருக்குது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த ஹெச் ஸ்கொயர்டும் இந்த ஹெச்சும் சேர்ந்தா ஹெச் கியூப், இங்கே ஒரு பை இருக்குது. பை ஹெச் கியூப் நியூமரேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே 9 3s 27 இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து 21ம் 67 மல்டிபிள் பண்ணி 1 கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணாமல் இதுலேருந்து நம்ம காமன் டேபிளில் வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும். பாருங்களேன், இப்போ இது 1408 இங்கே 21 இருக்கா. இவங்களோட நியூமரேட்டர் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 பை ஹெச் கியூபை வெளில எடுத்துடலாம். டினாமினேட்டரில் இங்கே 27 × 3 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ காமனாக எடுக்கும்போது சின்ன நம்பர் தான் வெளில வரும். அப்போ 27 வெளில வந்துடும். அப்போ இந்த வெளில எடுத்துட்டோம்னா மிச்சம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு 1/3 மட்டும் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா டேர்மும் வெளில வந்துச்சு, அதனால இது 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1/3யும் 1ஐயும் ஆட் பண்ணணும்னா 1/1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். 1 3s 1 1s 1 1 3s 3 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ 1 + 3/3 அப்போ 4/3 இவங்களை ஆட் பண்ணால் நமக்கு 4/3 கிடைக்குது. நம்மளோட ஆம்பிஷன் வந்து இந்த ஹெச்சை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஹெச்சை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம அந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா ஒரு 2/27 இருக்குது, ஒரு பை இருக்குது, பையோட வேல்யூ வந்து 22/7, அப்புறம் ஹெச் கியூப் இருக்குது. 1/3யும் 1ஐயும் ஆட் பண்ணதுனால ஒரு 4/3 கிடச்சிருக்கு. 5 மார்க் கொஸ்டின்றதுனால கொஞ்சம் டீப்பாக கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க போர்டில். ஸோ இப்படி கிடச்சதா ஹெச் கியூபை மட்டும் தானே நமக்கு வேணும். ஹெச் கியூபை தவிர மற்ற எல்லாரும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பக்கம் 1408/21 இருந்தது. 2/27 இங்கே வரும்போது 27/2 இருக்கும். 22/7 இங்கே வரும்போது 7/22 இருக்கும். 4/3 இங்கே வரும்போது 3/4ன்னு வந்திருக்கும். இதுதான் நம்மளோட ஹெச் கியூபோட கரெக்டான வேல்யூ. எழுதியாச்சு. இப்போ மேலே பாருங்கள், 7ம் 3யும் மல்டிபிள் பண்ணால் 21 வரும். அதாவது 7 1s இங்கே வந்து 3s இந்த 3யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1402ம் 22 11 டேபிளில் வரும். இது 2s, இது வந்து 11 டேபிளில் இது 1 டைம். ஸோ பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 2 8 128 கிடைக்குது. ஸோ 128 திருப்பியும் 4 டேபிளில் 4 1s, இங்கே வந்து 4 3s ஒரு 2 கிடச்சிருக்கு. ஸோ திருப்பி இந்த 32 இங்கே கீழே வந்து 2 2s 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை 4 டேபிளில் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து 8 டைம்ஸ் அப்படின்னு கட் பண்ணிடலாம். அப்போ 8 × 27 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மல்டிபிள் பண்ணால் 216. இதுதான் ஹெச் கியூபோட வேல்யூ. 216ன்றது 6 கியூப்னு நமக்கு தெரியும். ஏன்னா 6 × 6 × 6 பண்ணால் தான் 216 வரும். அப்போது பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றபடி ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ மீட்டர் கியூபில் ஆன்சர் வால்யூம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்னு எழுதணும். அப்போ மொத்த பில்டிங்கோட ஹைட் வந்து 6 மீட்டர் தான் சரியான ஆன்சர்.